Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். உதாரணம், கமலா பாடம் படித்தாள். இதில் படித்தாள் என்பது வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கிற சொல்ல தான் வினை சொல்னு சொல்கிறோம். இதில் கமலா பாடம் படித்தாள். அதை என்னன்னு சொல்கிறாங்க, படித்தாள் அப்படின்றது தான் வினைச்சொல். வினைச்சொற்களை கோடிட்டு காட்டுக. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தை அழுதது. அழுதது அப்படின்றது தான் வினைச்சொல். புயல் வேகமாக வீசியது. வினைச்சொல் வீசியது அப்படின்றது. சாந்தி பாடம் படித்தாள். படித்தாள் அப்படின்றது வினைச்சொல். மான்கள் துள்ளி குதித்தன. குதித்தன வினைச்சொல். பட்டம் வானில் உயரமாக பறந்தது. பறந்தது அப்படின்றது வினைச்சொல். தந்தை தொலைக்காட்சி பார்க்கிறார். பார்க்கிறார் அப்படின்றது வினைச்சொல். பொறுத்துக. கதவை சாத்தினான். ஓவியம் வரைந்தாள். கூரை வேய்ந்தனர். பாடம் படித்தான். உணவு உண்டனர். சூரியன் உதித்தது. மலர்கள் மலர்ந்தது. நறுமணம் வீசியது. மழை பெய்தது. இடி இடித்தது. வினைச்சொல்லை எடுத்து எழுதுக. காட்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கூவின, மேய்ந்தன, வளர்ந்தன, மொய்த்தன, பூத்தன, இருண்டது, ஓடின, தோன்றியது, பறந்தன அப்படின்னு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறோம். காட்டில் மரங்கள் ஓங்கி வளர்ந்தன. தோட்டத்தில் வண்டுகள் மொய்த்தன. சோலையில் குயில்கள் கூவின. பசுக்கள் புல்வெளியில் மேய்ந்தன. மான்கள் துள்ளி துள்ளி ஓடின. வண்ணத்து பூச்சிகள் பறந்தன. மலர்கள் பல வண்ணங்களில் பூத்தன. மேகங்கள் சூழ்ந்து வானம் இருண்டது. மழைக்கு பின் வானவில் தோன்றியது. இதுதாம்மா என்னுடைய டாபிக் வினைச்சொல். புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.